ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 எக்ஸாம் வந்து வரப்போகுது. எல்லாமே வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரி. படிச்சுட்டே அத வந்து மறந்துறாதீங்க. அப்புறம் அந்த ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு இல்லையா? அது ஆதார் கார்டு, அப்புறம் இந்த ஹால் டிக்கெட் நீங்க போட்டு வச்சிருந்திருப்பீங்க. அது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது மேக்ஸிமம் வந்து தேவையில்ல. ஃபோட்டோ சரியில்ல அப்படிங்கிற பட்சத்தில ஹால்ல வந்து கேட்பாங்க. ஸோ, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிலாக்ஸா வந்து போங்க. எதுவுமே வந்து படிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. படிச்சவங்க வந்து நம்ம படிச்சது வருமா அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம போய் வந்து அட்டெண்ட் பண்ணணும். எப்படி வந்தாலும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் நம்ம அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் வந்து நீங்க வந்து போங்க. சரிங்களா? சும்மா ஒண்ணாவது எழுதிட்டு வாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த புரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து, "ஏன் நீங்க பழசே பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் மூவ் ஆன் ஆயாச்சுல்ல" அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. அது ஒரு விதத்தில வந்து சந்தோஷமாவும் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னா, குரூப் 2க்கு ஓரளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது இதில வந்து தெரியுது. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிட்டு போகாதீங்க. சரியா? இப்ப நம்ம இவ்வளோ நாள் வந்து பேசணும், இவ்வளோ நாள் வந்து புரொட்டஸ்ட் பண்ணோம். இது வந்து அவங்களோட கவனத்துக்கு நம்ம எடுத்துட்டு போனோம். அதனால கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா வரப்போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் வந்து வேணாம்.